யூடியூப் அன்பளிஞ்சங்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சண்டே, அதனால் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சிது. இன்றைக்கி இந்த ஃப்ரீ டைமில் பிசிபேலாபாத் ஒரு ஐட்டம் எப்படி செய்கிறதுங்க பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 டம்ளர் பச்சரிசி எடுத்து சாதம் பண்ணி வச்சுருக்கேன். அதே அளவு 1 டம்ளரில் துவரம்பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இது உங்களுக்கு எப்படி செய்யறதுங்கிறத பற்றி நான் செஞ்சு காமிக்கிறேன். அப்பப்போ என்னென்ன ஐட்டம் போடணுங்கிறதையும் சொல்கிறேன், பாருங்கள். இது நான் செஞ்சதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம், ஒரு முதல் முயற்சி. எப்படி வந்திருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஐட்டம் தான். இது ஹோட்டலில் கிடைக்கும், பெரிய பெரிய ஹோட்டலில். இதில் பிசிபேலாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக அவங்க செஞ்சு இது பண்ணுவாங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சாதத்தை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எங்கள் அம்மா செய்வாங்க, நான் பார்த்துருக்கேன். அதை வச்சு நான் இப்போ பண்ணுறேன். பார்த்ததை வச்சு தான் நான் பண்ணுறேன். எங்கள் அம்மா எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, பார்த்ததை ஞாபகம் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எங்கள் அம்மா நல்லா பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி ஐட்டம் பண்ணுறது. இந்த மாதிரி மேஷ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சாதமும் பருப்பும் ரெண்டு வேக வச்சது நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ்வு பற்ற வச்சுக்கலாம், சிம்மில் வச்சுக்கணும். ஆனால் கொஞ்சம் அடி கனமாக நான் பார்த்த மாதிரி இருந்தால் தான் இது செய்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். லேசாக இருந்து வச்சுக்கோங்க, கீழே தீஞ்சிடும். இது கூட பாருங்கள், இது புளி கரைசல் இருக்கு இல்லையா, அதை புளிஞ்சு ஊற்றலாம். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு, இப்போ இது கூட நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூனில் போட்டுருக்கேன் மஞ்சத்தூள். அப்புறம் பெருங்காயத்தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 சிட்டிகை. தேங்காயை இப்போ பீஸாக நறுக்கியிருக்கேன். இது கூட சாம்பார் தூள். இது நான் வீட்டில் செஞ்சது. இது இது சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு தனி வீடியோ போட்டு செய்யுங்க. இப்போ வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறதுன்னா சும்மா அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்போவுமே சாம்பார் பொடி, ரசப்பொடிலாம் வீட்டில் செஞ்சு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். இப்போ 1 2 3
4 ஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் பொடி. இந்த தேங்காய் பீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சாம்பார் பொடி 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையே மிக்சியில் நல்லா அரைச்சி கொண்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி சேர்க்காமல் அந்த தேங்காய் கட் பண்ண பீஸையும் இந்த சாம்பார் பொடியும் மிக்ஸ் பண்ணால அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கொண்டாந்துருக்கேன் பாருங்கள். வாட்டர் ஆட் பண்ணிடுறேன் நான். இதையே இந்த சாதமும் பருப்பும் கலவை இருக்கு இல்லையா, அதில் ஆட் பண்ணிடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி 4 ஸ்பூனு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் நறுக்குனது, அந்த மிக்சியில் வச்ச கலவை, அப்புறம் அந்த சாதம் பருப்பு 4 ஐட்டம் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் ஒரு 4 கருவேப்பிலை போட்டுட்டு தேங்காய் இருக்கு இல்லையா, இது நிலக்கடலை வந்துட்டு ஏற்கனவே வேக வச்சுருக்கேன் உப்பெல்லாம் சேர்க்காமல் பச்சையாக, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன் இதில். பாருங்கள், கல் உப்பு தான் போடணும், இந்த டேபிள் சால்ட்டெலாம் போடக்கூடாது. கல் உப்பு இவ்வளோ எடுத்துருக்கேன், இவ்வளோ போதும். கலரிட்டே இருக்கணும், அப்படியே விடக்கூடாது, நல்லா கலரிட்டே இருக்கணும். நான் அடிபிடிச்சிக்கணும், அதுக்கு சிம்மில் தான் வச்சுருக்கேன், சிம்மில் வச்சு தான் செய்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்ல ஃபார்மில் வந்திருக்கு. இப்போ இது கூட நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு, கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வாசனையாக இருக்கும் கொஞ்சம். இதுக்கு இந்த கடுகு கழிக்கிறது அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம் மாதிரி பிசிவேளா பாத்துன்ட்டு செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான், நானே செய்கிறேன். எங்கள் அம்மா செய்கிறத பார்த்து நான் இப்போ செய்கிறேன். அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கல, இருந்தாலும் அவங்க ஞாபகமாக செஞ்சு பார்க்கலாமே எப்படி அப்படிங்கிறத செய்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது, அப்படி டேஸ்ட்லாம் எப்படி வருதுன்னு கொஞ்சம் எனக்கு கமெண்ட். ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி இது வந்துட்டு நான் பச்சடி செஞ்சுருக்கேன், வெள்ளரிக்காய் பச்சடி செஞ்சுருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு விருப்பமான வெங்காய பச்சடி, எது கூட தக்காளி பச்சடி எது கூட செஞ்சு சைட் டிஷ்ஷை சாப்பிட்டுக்கணும் தொட்டுட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். பிசிபேலா பாத்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா, எப்போவுமே சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு, சாம்பார் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல்லாம் கூட ஸ்பெஷலாக இது வந்துட்டு இது பண்ணுவாங்க, ஸ்பெஷல் ஐட்டமாக சர்வ் பண்ணுவாங்க. இது பிசிபேலா பாத் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா செஞ்சு நான் வந்துட்டு பார்த்துருக்கேன், அதனால் செஞ்சு இன்றைக்கி ஃப்ரீ டைம், சண்டே ஃப்ரீ டைமு, செஞ்சு பார்க்கலாமேன்னு தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா நானும் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்ருக்கேன், உங்களுக்கும் வரும். ஓகே, பாய்.